மிளகாய், கத்திரிக்காய், தக்காளி, எவ்வளவு காய் காய்ச்சிருக்குது எம்மாடியும். இதுல பாட்டு வேறியா? பாட்டு பாடி செடிங்களும் குடும்பப்படுத்தினக்கா. அதுங்க 2 காய் 2 பூ பூக்குதே, முடிச்சிடாதுங்க கதையும். யாரிடத்தில் மனசு போச்சு, நூல போல பச்சை மிளகாச்சி. நம்ம கூப்பிடுறது காது கேட்கல போல இருக்க. எடே ராதிகா, நட்டக்காலம் வந்துட்டான். ஜம்மா குனிஞ்சா நிமிர முடியல, நிமிந்தா குனிய முடியல. இப்பயே எப்படின்னா இன்னும் குறை காத்துக்குன்னா தான் கதையும் தெரியல கதி. வாங்க மாமா, வந்துட்டீங்களா? நான் சொன்னதெல்லாம் வேணும் வந்துட்டீங்களா? மாமாவா? யாருது? யாரையுமே காணுமே. யார்கிட்ட பேசினுக்காவா? நட்டக்காலம் சாக்காயிட்ட போகுது. மாமா உங்களதான் மாமா? யார் என்னைய கூப்பிட்டா? ஆமா மாமா, உங்களதான் கூப்பிட்டேன். இங்க வேற யார் இருக்காங்க? இல்ல மாமான்னு சொன்னீங்க, யாருன்னு பார்த்தேன். ஐயோ பொண்டாட்டி பாசத்துல கூப்பிடுறது மாமான்னு, அது கூட உங்களுக்கு புரியாதே. பாசமாவா? பயமா இருக்கேடா. கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட என்ன மாமா நீ கூப்பிட்டதே இல்லையே, இன்னைக்கு என்ன புதுசா? சிக்கன் நான் சொன்ன மாதிரி 5 கிலோ வேணுங்களா? 5 கிலோவா? 1/2 கிலோ தானே சொன்னேன். என்னது 1/2 கிலோவா? ஐயோ உங்ககிட்ட ஃபோன் பண்ணி என்ன சொன்னேன்? 5 கிலோ சிக்கன் வேணும்னு சொன்னேன். ஏடி என் ஃபோன் சரியா கேட்கல நினைச்சடி. நீ 5 கிலோ சொன்னது. 5 கிலோ எதுக்கு நமக்கு? நம்ம எப்பவுமே 1/2 கிலோ தானே வாங்குவோம். யோ உனக்கு சந்தேகம் வந்தா திரும்பி எனக்கு ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியது தானே? 5 கிலோ சொன்னீங்க 1/2 கிலோ சொன்னீங்க. சரி என்ன கஞ்ச பையன் நீ? உங்ககிட்ட போய் வேணா சொன்ன பையன் என்னதான் முதல்ல எத்தனை அடிக்குதுன்னு தெரியல. இந்தியா எங்க அம்மாவை நிறைய கறி சாப்பிட மாட்டாங்க. பசங்க 2 தான் சாப்பிட்டோம். இல்ல அதிகமா சாப்பிடறால நீ மட்டும் தான். நான் கூட கொஞ்சம் தான் சாப்பிடுவேன். அதுக்கு 1/2 கிலோ போதாதா? எதுக்கு 5 கிலோல? பணம் நான் மரத்துல காய்க்குதே வாங்கி வச்சு வேஸ்ட் பண்ணலான்னு கேட்டு இருக்கியப்பா. யோ நான் எதனா பண்ணிட்டு போறேன். பொண்டாட்டி சொன்னா அப்படியே செய்ய மாட்டியா ஒரு வேலையை? ஏன் அப்படி இருக்கவே தெரியல. உங்ககிட்ட வேலை வச்சுட்டு முதல்ல தப்பு. பேசாம நானே போய் வாங்கி வந்துருக்கணும். ஏன் போய் வாங்கிக்க வேண்டியதுதானே? அதான் என்கிட்ட மட்டும் வண்டி இருந்து வச்சுக்க, சல்லுன்னு ஏறி போயிட்டு சல்லுன்னு வாங்கி வந்துனே இருந்திருப்பேன். உடனே நான் எதிர்பார்த்தே இருக்க மாட்டேன். இந்த 5 கிலோ தான் வாங்கி வந்திருக்கேன். 5 கிலோ தான் வேணுங்களா? சும்மா என்ன ஏமாத்துனீங்களா? சிரிப்பா பாரு நல்லா. எதுக்கு 5 கிலோ கறியே? அது ஒண்ணு இல்ல மாமா, கோமதியா நாத்தனார்ல. கோமதி அது யாரு? யோ உன்னெல்லாம் வச்சு நான் தான் பண்ண போறேன்னு தெரியல. நானு கோமதி யாரு? எங்க அக்கா என் கூட போந்துச்சே, அததான் சொல்றேன். ஓ அததான் அவ்வளவு மாதிரி சொல்றியா? உங்க அக்காக்கு என்ன இப்பா? எங்க அக்காக்கு ஒண்ணும் இல்ல. எங்க அக்கா நாத்தனா இருக்குது இல்ல செஞ்சிட்டா, அது ஓடி போய் கூட நல்ல வசதியான இடத்துல கல்யாணம் பண்ணிச்சா. ஆமா அந்த பொண்ணுக்கு என்னப்பா? யோ நெட்டக்கலா சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு, கத்தாத ஊர் ஃபுல்லா கேக்குற மாதிரி சொல்லு. அப்படியே சுத்து பாண்டியம்மா. அந்த பொண்ணு வந்திருக்குது இப்போ எங்க அக்கா வீட்டுக்கு. அந்த பொண்ணுக்கு பிரியாணி செஞ்சு தரேன் சொல்லியிருக்கேன். பிரியாணி செஞ்சுட்டு சிக்கன் 65 எல்லாம் செஞ்சு கொடுத்தோன்னு வச்சுக்கேன், அந்த பொண்ணு நல்லா சாப்பிட்டு திருப்தியாய் சந்தோஷமா இருக்கும். புரியுதா? ஏண்டியா அதுக்கு வந்து உங்க அக்கா செஞ்சு போட போகுது. உனக்குன்னா ஆடுதே. அதுக்கு தான் 5 கிலோ கறி வேணும் சொன்னீங்க. நீ என்ன? ஐயோ நம்ம பசங்க தான் சாப்பிட போகுது, அக்காவோட பசங்க தான் சாப்பிட போகுது. நான் நம்ம தான் 2 வேலைக்கு வச்சுக்க போறோம். அப்படியே மொத்த கறி அந்த பொண்ணு கூட சாப்பிட்டு போயிடாது. அந்த பொண்ணுக்கு சிக்கன் பிரியாணியும் 65 செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடும். நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கோ. இந்த அக்கா நம்ம போனோமே நம்ம அம்மா வீட்டுக்கு, இந்த அக்கா வந்து பக்கத்துல இருந்து நல்லா செஞ்சு கொடுத்தாங்க, காய் கறியெல்லாம் வாங்கி போட்டு அப்படின்னு நல்லா அவங்க வீட்டுக்கு போய் சொல்லும் நம்மளை பத்தி 4 வார்த்தை நல்ல வார்த்தையா. ஏடி அவங்க வீட்டுக்காரர்கிட்ட நம்மளை பத்தி ஏடி சொல்லணும்? அதான் சொல்றேன், உன்னெல்லாம் வச்சு ஒரு ஊருக்கா கூட போட முடியாது. எதனா ஒரு லூசு மாதிரி பண்ணிரு. அதுக்கப்புறம் என்ன கேளு, ஊருக்கா கூட போட முடியாதுன்னு. நானும் லூசு மாதிரி ஒன்றும் பண்ணல, எல்லாம் காரண காரியத்தோட தான் செஞ்சிருக்கேன். சொல்றது கேளு. அந்த பொண்ணு அவங்க வீட்டுக்காட்ட போயிட்டு சொல்ல நல்லபடியா நம்மளை பத்தி 4 வார்த்தை நல்லபடியா. சொல்லு சொல்லுமா. அவங்க வீட்டுக்கு நம்ம ஞாபகத்தை வச்சுப்பாரு. இப்போ சதீஷ் படிக்கிறானா 4ஆம் கிளாஸ். அவன் வந்து 10th +1 +2 எல்லாம் முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு இப்போ வேலைக்குன்னு போகும்போது எங்க போவான் வேலைக்கு? அவங்க வீட்டுக்காரரு அவரே கம்பெனி வச்சிருக்காரு. நம்ம சதீஷ் படிச்சு முடிச்சுட்டு போகும்போது நம்ம பையனுக்கு அவர் வேலை தருவாரு. இதை நீ இப்போ செஞ்சு கொடுக்குற இந்த பிரியாணிக்கும் 65 ஞாபகம் வச்சுங்க. உனக்கு வந்து அப்போ சதீஷ்க்கு அவங்க வேலை தருவாங்க. ஆமா அதுக்கு தானே இப்போ 5 கிலோ கறியே வேலை செய்யிருக்கேன். செஞ்சு கொடு. ஆமா சொந்தமா அவ்வளோ பெரிய கம்பெனி வச்சிருக்காங்க. லட்சக்கணக்கான சம்பந்தம் அவங்க நம்ம சதீஷ்க்கு. அதுக்கு தான் ஐஸ் வைக்கலாம் தான் உங்களுக்கு கறி வேணும் சொன்னேன். நல்லா எலும்பு கறி தானே வேணுந்தீங்க. ஆமா மூஞ்ச எதுக்கு அப்படி வச்சுருக்கீங்க தெரியல. கொடுங்க பார்க்க சகிக்கல. இந்த லூசு கிரிக்கையை கல்யாணம் பண்ணி நான் படுற அவஸ்தை இருக்கு கடவுளே. போங்க பெயிண்ட் அடிக்கிற வேலை பாதி விட்டுட்டு வந்தீங்களா, இப்போ அதை போய் கண்டினியூ பண்ணுங்க போங்க. இது பேர் இன்னொரு வாட்டி வேலையில் இருக்கும்போது ஃபோன் பண்ணி அத்தை வாங்கினுவாங்க சீக்கிரமா, இத்தை வாங்கினுவாங்க சீக்கிரமான்னு சொன்னேன்னு வச்சுக்கேன், உன்னை அடிக்கிற அடி ஓடி போயிடுவோம் அம்மா வீட்டுக்கு நீ. ஓ மேல கை வச்சிருவியா? வச்சுதான் பாரா, அப்புறம் தெரியும் கதை. அதான் சும்மாவே படுத்துக்கின்னு கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு சீனை போடுவேன். இல்லை வேற அடிச்சுட்டுன்னா இவன் அடிச்சு தான் என் கை ஒண்டி பிடிச்சி கால் ஒண்டிச்சு சொல்லிட்டு வேலை வெட்டி செய்யாம வீட்டில் நல்லா ஓப்பி வச்சு சுற்றலாம். எங்கள் அம்மாவை எல்லா வேலையும் வாங்கலாம்னு பார்த்து சுற்றி நிற்க. போ வேலையை பாரு போ. நெட்டக்கல உஷாரா இருக்க வேண்டியமா. இவளோட நாடாங்களாம் நம்மளுக்கு தெரியவே தெரியாது பேரு வந்துட்டா. ஐயோ அவங்க நம்பி வேற விட்டுட்டு வந்திருக்கேன். பெயிண்ட் டப்பாலாம் அப்படியே முழுசா இருக்குது. வித்துட்டானுங்களா என்னன்னு தெரியலையே. அண்ணத்திற்கு இருக்கும் போதே கண்ணில் மனத்து விடுவானுங்க. நெட்டக்கல இவ்வளவு வேகமா ஓடிருக்கான். சரி போட்டா. சிக்கன் நல்லா வெயிட்டா இருக்கு 5 கிலோல. சரி முதல்ல வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்புறம் பிரியாணிக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுப்பை 10 வச்சுன்னா கபன்னு எரிய வச்சுன்னா 10 நிமிஷத்துல பிரியாணி ரெடி ஆயிடும். அடுப்பை சுத்தமா தொடச்சி வச்சாச்சு. மண்ணுக்கு எதுவும் இல்லை. அடுப்பு பத்தைக்கு நல்லா தான் இருக்கும். கறி வந்து பிரியாணிக்கு தனியாக சிக்கன் 65 தனியாக பிரிச்சு எடுக்கணும். கொஞ்சம் எலும்பா இருக்குதுன்னா பிரியாணிக்கு போட்டுடலாம். கொஞ்சம் பெரிய பீஸா. சிக்கன் 65 வந்து எலும்பு இல்லாமல் போன்லெஸ்லாம் வந்து சிக்கன் 65 போட்டுக்கலாம். எப்படியும் நெட்டக்கல மொத்தமாக சேர்த்து வாங்கி வந்துருப்பான். நம்ம கிட்ட கேட்டதுக்கு எலும்பு இல்லாத வேணும் தொட்டு ஓடுறான் பார்த்தியா. ஆமாடி உங்க அண்ணி காட்சி தாண்டி உங்க அண்ணன் மரியாதை மட்டும் இல்லாமல் பேசினிக்கா. அது மாதிரி உன் புருஷனை நீ பேசாத. பேர் சொல்லலாம் சொல்லக்கூடாது புரியுதா. வாங்க போங்க மாமா அப்படிதான் கூப்பிடணும்.
இந்த மாமியார் கேள்வி யார்கிட்ட பேசினது? வீட்டுல ஆள் இல்லைன்னா இப்படிதான் பேசினிருக்கும் போல இருக்குது. போன எடுத்து வச்சுக்கணும். யார்கிட்ட பேசலாம்? பொண்ணுகிட்ட பேசினிருக்கோம். ஐயோ கண்ணி காட்சி வட்டாடி. வெயிட்டி போன் வீடி அப்புறமா பேசுறேன். அத்தை இருக்கீங்களா இல்ல வீட்டுல? இந்த வரமா ஆள் இல்லைன்னா அவளே இவ்வளோன்னு பேசுறது. ஆளை பார்த்த உடனே இந்த வரமாவா எல்லாம் திட்டு கூட தாண்டியமா இருக்குதுங்க. வாமா ரதிகா, என்னது தூக்கு சட்டி கைமா? அத்தை பிரியாணி செய்யலான்னு இருக்கிறேன். அதான் உங்க புள்ளிய கறி வேணா சொன்னேன். நான் வந்து கொடுத்துட்டு போறாரு. இப்பதான் தங்க தெரிய வந்தா? ஆமாத்தா, அவர் தான் வாங்கி கொடுத்துட்டு போனாரு. நீ ஃபோன் பண்ணி சொன்னியான்ட்டா கறி வேணா சொல்லி? ஆமாத்தா, நான் தான் கறி வேணா சொல்லி ஃபோன் பண்ணி சொன்னேன். அதனால வாங்கி கொடுத்துட்டு போறாரு. உங்க புள்ளிய தானே வந்து வாங்கி கொடுத்துட்டு போறாரா? ஆமா அவன் கஞ்ச பையன் வாங்கி தர மாட்டான். ஞாயிற்றுக்கிழமை 1 கிலோ கறி வாங்கி தருவான். இதுக்கு நடுவில் நான்வெஜ் என்ன வாங்கி கொடுறா, மீன் வாங்கி கொடுறா, கறி வாங்கி கொடுறான்னு கேட்டா 2 முட்டையை வாங்கி கொடுத்துட்டு போவான். ஆம்லேட் போட்டு சாப்பிடுங்க. அத்தை வீட்டில் வெங்காயம் தக்காளி தான் இருக்குது நிறையா. இருக்குது 2 கிலோ இருக்கும். அப்புறம் இஞ்சி பூண்டுல இஞ்சி பூண்டு எல்லாமே தான் இருக்குது. எதுவும் வாங்க தேவையில்ல. பிரியாணிக்கு புதினா போடுவியா? ஆமா இதுதான் கேள்வி. பிரியாணிக்கு புதினா போட மாட்டாங்களா? புதினா போடுறது வாசனையா இருக்கும். புதினா நம்ம வீட்டில் இல்லையே. கிளவிக்கு குசும்ப பத்தியா? புதினா விலை கம்மியாக தான் இருக்குது. 2 கட்டு 10 ரூபாய். நம்ம மனசில் வாங்கிக்கலாம். கிட்ட காசு கொடுத்தா வாங்கி வந்துடும். மசாலா ஐட்டம் எல்லாமே இருக்குது. நெய் எண்ணெய் எல்லாமே ஏன்டியா இருக்குது. எல்லாமே தான் இருக்குதா? நெய் இருக்கா? நெய் ஒரு 50 இருக்கும். ஐயோ வசதியான வீட்டிலேருந்து வந்திருக்க பொண்ணுக்கு 50 நெய் போதுமா பிரியாணிக்கு? பத்தாதே. ஒரு 1/2 கிலோ நெய் ஊற்றி பிரியாணி செஞ்சா நல்லா இருக்கும். எது 1/2 கிலோ நெய்? 1/2 கிலோ நெய் வச்சு நடி பண்ணுறேன். எவ்வளோ விலை தெரியுமா? 1/2 கிலோ நெய்யா? உங்க அண்ணன் எடுத்து வந்தது சக்கரை பொங்கல் ஊற்றுறேன். அதில் ஊற்றுறேன் விலை கத்துறேன் காலி பண்ணிவிட்டேன். 1/2 கிலோ கொடுத்து வாங்கினா எவ்வளோ காசு தெரியல? எவ்வளோ பணமா இருந்தானே நம்மளுக்கு அவங்க சதீஷ்க்கு வேலை தரப்படுறாங்க. சதீஷ் லட்சமா சம்பாதிக்கும் போது அதுல நம்ம காசு எடுத்து போல நிறைய காசு. இப்போ 1/2 கிலோ நெய்க்கு காசு கொடுத்து விட்டு வாங்க மாட்டோமா? சதீஷ்க்கு வேலை தரப்படுறாங்களா? சதீஷ் இப்போ என்ன படிக்கிறான்? அதான் காலேஜில் படிச்சு முடிச்சிட்டு பிறகு அந்த எங்கள் அண்ணி எங்கள் அக்காவோட நாத்தனா இருக்குதுல்ல, அவங்க வீட்டு கரெக்டாக வேலை கேட்கலான்னு இருக்கேன். அதுக்கு தான் இப்போ இந்த பிரியாணி 65 செய்ய போகிறேன். அந்த பொண்ணு தான். அப்படியாடி சதீஷ் வேலை தருவாங்க கண்டிப்பாக அவங்க? தருவாங்க. சரி 1/2 கிலோ நெய்னா 1 கிலோ கூட வாங்கிக்கோ. காசு தட்ட பாப்பா மாமி என்ன இப்படி இருக்குமா? சதீஷ் வேலைக்கு போய் லட்சமா சம்பாதிச்சா நமக்கு என்ன கொடுக்க போறேன்? அப்புறம் என்ன ஒரு 500 ரூபாய் கொடுக்குறது கொஞ்சம் பேர் பண்ண நினைப்பா? சரி ஓடி பேத்துறவங்க தின்னுவா. தோத்துனவா இங்கே உட்காந்துக்கலாம். தக்காளி இறக்கலாம். அத்தை வரும்போது அப்படியே வெங்காயம் தக்காளி அந்த இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் எடுத்து வந்துருங்க. 1/2 மணி நேரம் கொஞ்சம் தட்டு தண்ணி எல்லாத்தையும் கொஞ்சம் எடுத்து வந்துறீங்களா? ஆமா மகாராணி உட்காந்து நம்ம வேலை வாங்குவா. எடுத்து வரமா? அக்கா வந்தீங்கன்னா கூட நமக்கு ஹெல்ப் பண்ணுதா? நாத்தனார் வந்தா அதுக்கிட்ட கொஞ்சம் நிக்கிறதுக்கே அதுக்கு நேரம் பத்தல. சதீஷ் கூப்பிட கடைக்கு போட்டு புதினாவும் அன்னைக்கு வேணா சொல்லணும். சதீஷே அவன் எங்க இருக்கான்? அத்தை எங்க அக்கா வீட்டுல இருக்கான். இங்க இருந்து கூப்பிட்டா அவனுக்கு எப்படி கேட்கா? அதான் கேட்கும். சதீஷே அப்படியே கத்தின உட்காந்துரு. பார்ப்பா என் புள்ள ஒரு குரலுக்கே வந்துச்சு. இப்படிதான் இருக்கணும். தாய் ஒரு குரல் கொடுத்தா புள்ள அந்த இடத்துல வந்து ஓடி வந்து நிக்கணும். இதான் சொல்றது எள்ளுன்னா எண்ணெய் நிக்கிறதுன்னு. எள்ளுன்னு சொன்னா எண்ணெய் நின்னா சொல் பேச்சு கேட்காத மாதிரி. எள்ளுன்னா எண்ணெய் இருந்து நிக்கணும். கூட வாயாடு. நம்ம செந்த கட்சியே இருக்குது. நம்ம வாசல்ல இருக்குது அந்த தக்காளி செடி அந்த பச்சை மிளகாய் செடி அதெல்லாம் சாப்பிடுறதுக்கு அதை கொடுக்கட்டா? ஏன்டா உனக்கு இந்த மாதிரி வேலை? எங்க அக்காவே வாடகை இல்லாம இந்த வீடு நம்ம கூட்டு வச்சுக்கிட்டு மழை காலத்து நம்ம இந்த ஓட்டிட்டு நம்ம வீடு ரெடி பண்ணி போற வரைக்கும் இங்கதான் இருக்கணும். எதுக்கு காலத்தை பூச்சி வேலை தடுத்து ரெடி பண்ணி வைக்க பண்ணி? ஏன் என்னமாச்சு? ஏன்னா காலையிலே வந்து இந்த கருவேப்பிலை செடி இந்த கொய்யாக்கா செடி எல்லாம் மாடு கொடுத்து திட்டின்னு வந்தது எங்க அக்கா. இப்போ வந்து தக்காளி செடி பச்சை மிளகாய் செடி எல்லாம் சாப்பிட்றதுக்கு மாடு கொடுக்க போறேன்னு சொல்றேன். என்ன உனக்கு இருக்கு ஏதாவது பிடிச்சி போச்சா? பாவமா மாடு கட்டிக்கிட்டே இருக்குமா? இரு எங்க அக்கா கிட்டே சொல்றேன். கட்டி வச்சு உதைக்கிட்டான். வேணாமா பெருமை கிட்ட சொல்லாதீங்க திட்டுவாங்க. தெரியுதுல்ல பிள்ளை கில்ல எல்லாம் பிடிங்க போடு மாடுக்கு சாப்பிட்டோம். மாடுக்கு வந்து வடை பாயசம் அதெல்லாம் செஞ்சு கொடுக்கூடாதா? செஞ்சு கொடுக்கலாமே. அப்ப செஞ்சு கொடுங்கம்மா சாப்பிட்டா பசி இதுல இருக்கா? இங்க நம்மளுக்கே வடை பாயசம் செய்யல. இவருக்கு வடை பாயசம் வேணுமா மாடுக்கு? அது உடனே கேட்டுச்சா? அதுக்கு கஞ்சி தண்ணியே பெருமையில இருந்து எடுத்து வந்து வைக்க அக்கம் பக்கத்துல இருந்து எடுத்து வந்து வைக்க பிள்ளை பிடிங்க போடு சாப்பிடும். போயிட்டான் வடை பாயசம் செஞ்சு கொடுக்குறதுக்கு. அடி வேணும் உனக்கு? பாட்டி வேஸ்ட் எல்லாம் தருவாங்கம்மா. அதெல்லாம் இப்பதான் இருக்க போறேன். வேஸ்டா செய்ய தரேன். இப்ப கடைக்கு போயிட்டு வந்து நீ ஓடி போய் கடைக்கு போனமா? அப்ப 5 ரூபா தரீங்களா? 5 ரூபா வேணும் உனக்கு? வீட்டுக்கு வர சேர்த்துக்கே நீ காசு கேட்கற. ஒரு ஆம்பளை பெரிய எவ்வளவு செலவு இருக்குமா? தனியா பாக்கெட் மைண்ட் தான் தரீங்க. நான் இந்த மாதிரி கடைக்கு போகும்போது காசு ஆட்டை போடுறதா உண்டு. ஆம்பளை பெரிய அப்படி என்ன செலவு இருக்குதோ? சாக்லேட் வாங்குவேன், பம்பர் வாங்குவேன், பட்டாசு வாங்குவேன். எவ்வளவு செலவு இருக்கேன்? தீபாவளி முடிஞ்சு கூட எவ்வளவு பட்டாசு வச்ச? மாமா வீட்டுல இருந்து எடுத்து வந்து கொடுத்தாங்க. உனக்கு பட்டாசு முடியலையா உனக்கு? வாங்கி தான் இருக்கியா? முதல்ல 5 ரூபாய்க்கு என்ன பட்டாசு வரும்? நான் பூண்டு வெடி வாங்கி 2 வாங்கி வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் காசு. சரி பாட்டி தருவாங்க பாரு காசு வாங்கிப்போ. 2 கட்டு புதினா வாங்கிக்கோ. அதுக்கப்புறமா 1/2 கிலோ நெய் வாங்கிக்கோ. பாட்டிக்கிட்டு தானே வாங்கிக்கலாம். பில்லு எழுதி வாங்கி வரணும். எந்த பொருள் எல்லாம் வேலைன்னு 2 பொருளுக்கு பில்லு தர மாட்டாங்கம்மா. தருவாங்க ஏன் தர மாட்டாங்க? அந்த வாங்கி தரேன். இந்த வர ராசா என்ன பள்ளி அழுற மாதிரி தெரியுது? ஏன்டி என்னடி ஆச்சு? பெரியமா வீட்டுக்கு வந்ததுக்கான பாப்பா என்ன கடிச்சிச்சுமா? அப்படிதான் வேணும். சூப்பர் போடா எருமை. எத்தனை வாட்டி என்ன கடிச்சிருப்ப, எத்தனை வாட்டி என்ன அடிச்சிருப்ப. இப்படிதான் வேணும் உனக்குலாம். இப்படிதான் வேணும். அந்த தெய்வம் எங்க இருந்து வந்துச்சோ இவளை கடிக்கிறதுக்குன்னு. இப்பதான் என் மனசே குளுக்குளுன்னு இருக்குது. இங்க போற உன பிடிச்சி கடிச்சிருவேன்டா நானு. இந்த பாப்பா கடிச்சத அதை திருப்பி கடிக்க வேண்டியது தானே? அங்க முடியல இங்க வந்திருக்கியா? ஏமா நாளை அண்ணா கடிச்சா கடிச்சு போடுறது. ஏமா எந்திரிச்சு வாமா. எங்கடி வா சொல்ற? இங்க பாரு என் கையில எப்படி கடிச்சிச்சு. அவங்க அம்மா கிட்ட வந்து சண்டை போடுவா. ஐயோ சரியா போச்சு போ. நானே உங்களுக்கு பிரியாணி செஞ்சு கொடுத்து சதீஷ்க்கு வேலை வாங்கன்னு பாத்துனேன். போய் அவங்க கிட்ட போய் சண்டை போட சொல்றியா? எல்லாத்தையும் கெடுக்கிறதுக்கு நேர்க்குதுங்க இதுங்க. ஏந்து வாமா. ஸ்கூல்ல மட்டும் நான் ஒரு பையனை கடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அந்த பையன் அவங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து நம்ம கிட்ட சண்டை போடல. நீ ஏந்து வா. நான் அந்த ஆண்டி கிட்ட போய் சண்டை போடு. சண்டைலாம் போட சரியா போயிட விடு.
நீ எதுக்கு அந்த பாப்பா வாயில போய் கை வச்ச? அம்மா அது வாயில எத்தனை பல்லு இருக்குதுன்னு பாக்குது, கை வச்சு பார்த்தம்மா, அப்படியே கடிச்சு விட்டுச்சு. யாரா வாயில போய் கை வச்சு பாப்பாங்களா? இங்க பாரு, 2 பல்லு அப்படியே இறங்கிடுச்சு. குட்டி பாப்பா தானே, தெரியாம கடிச்சிட்டு இருக்கோம். விடு விடு. காட்டு பாக்கலாம். போடா எருமை. ஆமா நல்லா கடிச்சு அமிச்சிருக்க. இந்த கையில கடிச்சு அமிச்சிருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். இங்க பாருமா, என் கையே தூக்க முடியல. அது குட்டி பாப்பா, லேசா கடிச்சிருக்கு. சரியா போயிடு விடு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ வந்து சண்டை போடுவா. ஐயோ, நம்ம பிளான் எல்லாம் கெட்டு போடுங்க போல இருக்குது. வினை விதைத்தவன் வினையறுப்பான். நன்மை ஒன்று செய்தீர்கள், நன்மை விளைந்தது. தீமை என்று செய்தீர்கள், தீமை விளைந்தது. மா இவளை பாட வேணாம்னு சொல்லுங்கம்மா. என்ன எத்தனை வாட்டி கடிச்சு விட்டுருப்ப? அதுக்கு தான் அந்த பாப்பா அது கூட கடிக்கிறதுக்கு. நல்லா வாங்க. சரி சரி, அழக்கூடாது. சதீஷே, பாப்பா கூட சாக்லேட் வாங்கி கொடு. அம்மா நான் 5 ரூபாய் கேட்டதே தர மாட்டேன் சொன்னீங்க. இது உங்களுக்கு மட்டும் சாக்லேட் வாங்கி தரணுமா? தங்கச்சி பாப்பா அழுவல, கூட்டிட்டு போடா. சாக்லேட்லாம் வேணாம், நீ வந்து அந்த ஆட்டிட்டு சண்டை போடு. ஐயோ வெச பூச்சா இருக்குதே. நீங்க நல்லா சண்டை போடுவீங்களா எல்லார்கிட்டயும்? ஏமா வர மாட்டீங்க? சண்டை போட அந்த பாப்பா எங்க அம்மாவை கடிச்ச போது நமக்கு பயமா இருக்கான். டேய் நீ வேற சும்மாடா. இங்க பாரு, அம்மா வந்து உங்களுக்கு 2 சாக்லேட் வாங்கி தர சொல்றேன். இதான் அழக்கூடாது. நல்ல பாப்பால 2 சாக்லேட்டா? 2 சாக்லேட் வாங்கி கொடுனா தங்கச்சியே. அவ மட்டும் ஸ்பெஷலா? அவளுக்கு 2 சாக்லேட்டா? டேய் வாங்கி முடிங்க, வாங்கி கொடுடா. அம்மா என்ன சிரிப்பு இது? கொஞ்சம் பயமா தான் இருக்குது க்ளோஸ் அப்ல பார்க்கிறதுக்கு. டேய் என்ன வாடா கடைக்கு போலாம். நீ சீக்காத தாயே. எப்படி டக்கு டக்கு முகத்தை மாத்ரா பாருமா. சரி ஓடு திரும்பி மழை வைக்காத. இட்டுன்னு போயிட்டு சாக்லேட் வாங்கி கொடு. நான் பாட்டி காசு தர கடைக்கு போக முடியா? ஓ இவங்க வேற என்ன பண்றாங்க தெரியாத. சீக்கிரம் காசு எடுத்துவாங்க. இந்த வரண்டி காசு எங்கனா ஒளிச்சு வச்சிட்டு மறந்து தப்பலகுது. தெரியுங்க கிடக்குது. இந்த காசுங்க. கொடுங்க பாட்டி. என்ன பாட்டி இவ்வளவு காசு கொடுக்குறீங்க? ஆமாப்பா, லிட்டர் என்னைக்கு விலை ஜாஸ்தி இல்ல, இவ்வளவு காசு கொடுத்தா தருவாங்க. இவ்வளவு காசு ஏதோ தொலைஞ்சு போச்சு அண்ணா, பண்றது நான் என்ன தான் அடிப்பீங்க? கண்டிப்பா உனதான் அடிப்பேன். 5 ரூபாய் ஆசைப்பட்டு உங்ககிட்ட யார் அடி வாங்குறது? நான் போல கடைக்கு. ஏய் போயிட்டு வாடா, பக்கத்துல கடைக்கு போறதுனா கஷ்டமா இருக்குமா? ஏண்டி அவன் சொல்றது சரி தானே, இவ்வளவு காசு எடுத்துன்னு போறானே, எங்க கீழ தொலைஞ்சு போச்சு என்ன பண்றது? நான் போயிட்டு வரேன் கூட. வாங்க பாட்டி, குடும்பத்தோட போயிட்டு வரலாம் கடைக்கு. சரி நீங்களும் போறீங்களா? சரி வாங்க, தகவல் எடுத்து கொடுப்பீங்கன்னு பார்த்தேன். சரி வந்து எடுத்து கொடுங்க, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். போயிட்டு வாங்க. வாங்க போலாம். பாட்டி எனக்கு 2 சாக்லேட் வாங்கி தரணும் நீங்க. வாங்கி தரேன் வாங்க.